வணக்கம். இது பணிவீடு டாக்கீஸ். நான் உங்கள் பணிவீடு குமரன். இது நந்தன் திரைப்படத்துக்கான விமர்சனம். விமர்சனத்தை தொடங்குறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் இந்த சேனலுக்கு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கன்னா, விமர்சனம் முடியிறப்போ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே கொஞ்சம் லைக், ஷேர், கமெண்ட்டையும் பண்ணீங்கன்னா, இன்னும் சிறப்பான முறையில பதிவுகளை போடுறதுக்கு எனக்கு அது பெரிய ஊக்கமா இருக்கும். சரி, இப்போ நந்தன் திரைப்படத்தோட கதை என்னன்னு கொஞ்சம் சுருக்கமா பார்த்துருவோமா? வணங்கான்குடி கிராமத்துல ஆண்டாண்டு காலமா பஞ்சாயத்து பிரசிடென்ட்டா இருக்காரு ஆதிக்க சாதியை சேர்ந்தவரான கோப்புலிங்கம். அவர் வீட்டில் எடுபுடி வேலை செய்கிறவராக இருக்கார். ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்த அம்பேத்குமார். ஆனால் ஊரில் எல்லாரும் அவரை கூழ்பாணின்னு கூப்பிட்டு அவமானப்படுத்துகிறாங்க. அடுத்த எலெக்ஷனில் போட்டி இல்லாமல் மறுபடியும் பிரசிடென்ட் ஆகிறதுக்கான வேலையில் கோப்புலிங்கம் இறங்குறப்போ அவர் பெரிய அதிர்ச்சி அளிக்கிற மாதிரி ஒரு அறிவிப்பை அரசாங்கம் வெளியிடுது. வணங்கான்குடியை திடீர்னு ஒரு ரிசர்வ் தொகுதியாக அறிவிச்சிடுறாங்க. அதனால் பட்டியலின சமூகத்தை சேர்ந்த ஒருத்தர் தான் பஞ்சாயத்து பிரசிடென்ட் பதவிக்கு போட்டியிட முடியும். இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத கோப்புலிங்கம் காலகாலமாக தன்னோட பரம்பரை அனுபவிச்சுட்டு இருந்த கௌரவமான இந்த பதவி கையை விட்டு போயிடக்கூடாதுன்னு நினைக்கிறாரு. அதனால் தங்கிட்ட வேலை செய்கிற ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்த கூழ்பாணியை பிரசிடென்ட் பதவிக்கு போட்டியிட வச்சு அவரை ஜெயிக்கவும் வச்சிடுறாரு. கூழ்பானையும் ரொம்ப பெருமிதத்தோட பஞ்சாயத்து அலுவலகத்துக்கு கிளம்பி போறாரு. ஆனா அலுவலகத்துக்கு போன கூழ்பானைக்கு காத்திருந்த அதிர்ச்சி என்ன? பேருக்கு பிரசிடென்ட்டா, ஆனா கோப்புலிங்கத்தோட நூல் கட்டின ஒரு பொம்மையா அவர் சந்திச்ச அவமானங்களும் அசிங்கங்களும் என்ன? இதுலேருந்து வெளியே வர முயற்சி பண்ணப்போ நேர்ந்த உச்சகட்ட கொடுமை என்னங்கிறது தான் கதை. இன்னும் நாட்டில் சாதி கொடுமைகள் இருக்கான்னு ஆச்சரியப்படுறவங்க என் கூட வாங்க, உங்களை கூட்டிட்டு போய் நிஜத்தை நான் காட்டுறேன்னு ஆரம்பத்திலே டைட்டில் போட்டுட்டு தான் கதையை தொடங்குறாரு இயக்குனர். முக்கியமாக ஊராட்சி பதவி ஏலம் விடப்படுற அவலத்தை வெறும் செருப்புகளை காட்டி இயக்குனர் கதையை தொடங்குற விதமே ஒரு மிக நல்ல படத்துக்கு தான் வந்திருக்கோம்னு ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்திடுது. ஆதிக்க சாதிக்காரங்க தங்களை நம்பி இருக்கிற பட்டியலின மக்களை எப்படிலாம் கொடுமைப்படுத்துறாங்க, அதை யாராவது எதிர்த்தா அவங்கள என்ன செய்வாங்கன்றத நெஞ்சம் பதைக்கிற மாதிரி படமாக்கி இருக்காரு இயக்குனர் சரவணன். கண்டிப்பாக படத்தோட பெரிய பிளஸ் சசிகுமார் தான். பார்த்த உடனே அவர் மேலே ஒரு பெரிய பரிதாபம் வர அளவுக்கு ரொம்ப இயல்பாக யதார்த்தமாக பண்ணியிருக்காரு. குறிப்பாக கிளைமேக்ஸுக்கு முன்னாடி அவருக்கு நடக்கிற அந்த உச்சக்கட்ட கொடுமையில் பயங்கரமாக நம்மளை கலங்கடிச்சிடுறாரு. அந்த காட்சியோட தாக்கத்திலேருந்து மீள்றதுக்கே ரொம்ப நேரம் ஆகுது. தன்னோட மிகப்பெரிய விசுவாசியாக இருக்கிற சசிகுமாரை வஞ்சகமாக வேலை வாங்கி கொடுமைப்படுத்துகிற கோப்புலிங்கமாக பாலாஜி சக்திவேல் அநியாயத்துக்கு நம்ம எரிச்சலை சம்பாதிக்கிற மாதிரி வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காரு. பெரிய மனுஷன் மாதிரியே ஒரு தோரணையை மெயின்டைன் பண்ணிக்கிட்டு எந்த அலட்டலும் இல்லாமல் சிரிச்சுக்கிட்டே அவர் பண்ணுற ஒவ்வொரு கொடுமையும் காட்சிக்கு காட்சி அவர் மேலே செம கடுப்பை ஏற்றுது. அப்படி ஒரு டெரிஃபிக் பெர்ஃபார்மன்ஸ். சசிகுமாரோட மனைவியா சுருதி பெரியசாமி ரொம்ப இயல்பான ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க. கணவர் அவமானப்படுத்தப்படுறதை பார்த்து கலங்கி போகிறது, ஆனால் அதை அவமானம்னே உணராமல் சசிகுமார் தொடர்ந்து கோப்புலிங்கம் சொல்கிறதெல்லாம் கேட்டு நடக்கிற அடிமையாக இருக்கிறத பார்த்து மனசு நொறுங்கி போகிறதுன்னு ரொம்ப யதார்த்தமாக பண்ணி இருக்காங்க. முக்கியமாக கிளைமேக்ஸுக்கு முன்னாடி வர காட்சியில் சசிகுமாருக்கும் இவங்களுக்கு நடக்கிற கொடூரத்தையெல்லாம் பார்க்கவே பயமாக இருக்குது. அதையெல்லாம் அவ்வளோ ரியலிஸ்டிக்காக பண்ணியிருக்காங்க. அப்புறம் சசிகுமாரோட முக்கியமான படம்னாலே அதில் கண்டிப்பாக சமுத்திரகனியும் வந்துருவார் இல்லையா? அவரும் படத்தில் சின்னதாக ஒரு ரோல் பண்ணியிருக்காரு. அது ரொம்ப நேர்த்தியாகவும் பண்ணியிருக்காரு. முக்கியமாக இவரோட கேரக்டரை கடைசியாக டேரக்டர் ரிவீல் பண்ணுற ஒரு ஷாட் உங்களுக்கு வேற ஒரு ஆச்சரியத்தை கொடுக்கும். இவங்களை தவிர படத்தில் நடிச்சிருக்கிற சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்ட் எல்லாருமே ரொம்ப இயற்கையாக அந்தந்த கதாபாத்திரங்களாகவே மாறி நடிச்சிருக்காங்க. டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ஆர்வி சரணோட ஒளிப்பதிவு சிறப்பாகவே இருக்குது. குறிப்பாக செருப்புகளை மட்டுமே வச்சு படத்தோட அந்த முதல் ஷாட்டை படமாக்கின விதம், அப்புறம் சுடுகாட்டில் கொற்ற மழையில் பெரும் நெருடலை ஏற்பட்ட அந்த கொடுமையான காட்சியெல்லாம் அப்படியே இன்னும் கண்ணில் நிற்குது. அதெல்லாம் செமையாக பண்ணியிருக்காரு. ஜிப்ரானோட இசையில் எக்கி எக்கி பார்க்குறேன் பாட்டு நல்லா இருக்குது. பின்னணி இசையை பொறுத்த வரைக்கும் பதட்டமான எமோஷனலான காட்சிகளில் இன்னும் கூட கொஞ்சம் உயிர்ப்போட ட்ரமடைஸ் பண்ணியிருக்கலாம். அது இல்லாதது ஒரு குறை தான். சரி, இப்போ படத்தோட முக்கியமான பிரச்சனைக்கு வருவோம். நாட்டில் இன்னும் சாதி பிரச்சனை தீரல தான். அது தினமும் பத்திரிகையிலையும் டிவி நியூஸ்லையும் அப்புறம் வாரத்துக்கு ஒரு தடவை வெளியாகிற ஏதாவது ஒரு படத்துலையும் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு தான் இருக்கோம். இன்னமும் இப்படிலாம் நடக்குதுங்கிறது நம்மளுக்கு தெரியாமலாம் இல்லை. ஆனால் அதையே இன்னும் எத்தனை தடவை நம்ம சினிமாவில் பார்த்து கஷ்டப்படுறது. பட்டியலின மக்கள் எப்படிலாம் கொடுமைப்படுத்தப்படுறாங்கன்னு வெளியே தெரியப்படுத்த வேண்டியது முக்கியம்தான். அதுக்காக படம் முழுக்க அந்த கொடுமையை மட்டுமே காட்டிகிட்டு இருந்தால் படத்தோட உண்மையான இன்டென்ஷன் மேலேயே கடைசியில் அது ஒரு கேள்வியை எழுப்பிடுது. உண்மையை உறக்க சொல்கிறதுங்கிற தன்மையை தாண்டி காட்சிக்கு காட்சி பரிதாபத்தை அல்றது மட்டுமே நோக்கமாக போயிடுது இந்த படத்தில். சசிகுமார் தனக்கு நடக்கிற கொடுமையை கடைசி வரைக்கும் உணராமலே இருக்கிறது கூட கதையோட வசதிக்காகன்னு புரியுதே தவிர உண்மைக்கு மிக நெருக்கமாலாம் இல்லை. அதே மாதிரி படத்தில் அவர் அணிகிற அழுக்கான கிழிஞ்ச ஆடையெல்லாம் கூட வெறும் பரிதாபத்தை சம்பாதிக்கிறதுக்கான நோக்கமாகவே தான் தெரியுது. மற்றபடி பட்டியலின மக்கள் பதவிக்கு வந்தாலும் உண்மையான அதிகாரம் அவங்க கிட்ட இல்லைங்கிறதையும் எந்த வகையிலையும் அவங்க மரியாதையாக நடத்தப்படலைங்கிறதையும் ரொம்பவே அழுத்தமாக பதிவு செஞ்சுருக்கு இந்த படம். முக்கியமாக படத்தோட கடைசியில் ஊராட்சி பதவியில் இருக்கிற பட்டியலின மக்கள் தங்களோட உண்மையான நிலையை வெளிப்படுத்துகிற மாதிரி படத்தை முடிச்ச விதம் நல்லா இருந்துச்சு. அந்த நிஜமான பதிவில் இருந்த உண்மைத்தன்மை படத்தோட காட்சி அமைப்புலையும் இருந்திருந்தால் இந்த படம் நிஜமாவே ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கும். அப்படி இல்லாததால் வாரத்துக்கு ஒரு தடவை வந்து போகிற வழக்கமான சாதி அரசியலை பேசுகிற மற்றும் ஒரு படமாகவே அமைஞ்சிருக்கு நந்தன். இந்த விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட ரொம்ப முக்கியமாக நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கனில் ஹாலுங்கிற ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள்.
மீண்டும் அடுத்த ஒரு படம் திரைக்கு வரப்போ எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.